நான் Flipkart வெப்சைட்டில் ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் செல்லிங் ஸ்மார்ட் வாட்சஸ் தான் வாங்கியிருக்கேன். அதாவது போல்ட்லேருந்து Drift 2 அப்படிங்கிற ஸ்மார்ட் வாட்ச். இப்போ வந்து இது கோ போல்ட்னு சொல்கிறாங்க இந்த பிராண்டை. ஸோ நீங்கள் பாக்ஸில் பார்க்குற மாதிரியா வாட்சோட ஃப்ரண்ட் சைடு காட்டியிருக்காங்க. அது போக சைடில் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு IP68க்கான ரேட்டிங், அது போக IPS டிஸ்பிளே இருக்குது. இது போக 100க்கும் அதிகமான வாட்ச் ஃபேஸஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு போகோ பின் கனெக்டர்ஸ் கொடுக்குறாங்க. அது போக நமக்கு வந்து வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்காக ஒரு கார்டும் கொடுக்குறாங்க. இது போக நமக்கு வந்து உள்ளே பார்த்திங்கன்னா பாக்ஸை திறந்தோடனே மேனுவல் ஸ்கேன் பண்ணுறதுக்கு QR கோட் இருக்குது. அது பக்கத்துலேயே ஸ்மார்ட் வாட்சும் இருக்குது. ஸ்மார்ட் வாட்ச் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து இனிஷியல் வியூ இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. வெளியே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் கேசிங் கவர் போட்டு மூடி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி இப்போ இந்த வாட்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வாட்ச் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நார்மலான ஒரு பட்ஜெட் வாட்ச் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது போக சிலிக்கான் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் லெவல்ஸில் வந்து மாட்டிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டாப்லேயும் பார்த்திங்கன்னா கோ போல்ட் பிராண்டிங் இருக்குது. இது போக பேக் சைட்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு சென்சார்ஸ், பேசிக் சென்சார்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது போக சார்ஜிங் பண்ணுறதுக்காக அந்த போகோபின் கனெக்டருக்கான அந்த போர்ட்டும் இருக்குது. மேலும் ஸ்டாப் வந்து ஈஸியாக மாற்றுற மாதிரி தான் நமக்கு வந்து பேக் சைடோட பின்ஸும் கொடுக்குறாங்க. இப்போ வாட்சை ஆன் பண்ணி நமக்கு இந்த வாட்சை வந்து எப்படி வந்து வெயிட் பண்ண வைக்கிறது பார்க்கலாம். ஸோ இதில் QR கோடு காட்டும். அந்த QR கோடை வந்து நம்ம கூகுள் லென்ஸில் வந்து ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப் ஒன்று வரும். அதாவது இது டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்சை ஓப்பன் பண்ணுறதுக்கு பேர் பண்ணுறதுக்கான சப்போர்ட் இதில் கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து வாட்ச் கூட பேர் பண்ணி எல்லாத்தையும் லிங்க் பண்ணி இதை கொடுக்குற பெர்மிஷன்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வாட்ச் உங்களுக்கு ஒர்க் ஆகிறதுக்கு ரெடி ஆயிரும். ஸோ இது மாதிரியாக ஹோம் ஸ்க்ரீன் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது பலவிதமான கிளாக் ஃபேஸஸ் மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. மற்றபடி வெளியே இருக்கிற டிஸ்பிளே பார்த்துட்டிங்கன்னா இதில் ஒரு 4.65 சென்டிமீட்டருக்கான HD ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க. 500 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் கிடைக்குது. இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 240x286 இருக்குது. மற்றபடியாக இதில் ஒரு ரொட்டேட்டபிள் க்ரௌனும் கொடுக்குறாங்க. அது மூலமாக கிளாக் ஃபேஸ் மாற்றிக்கலாம், மெனுஸை நேவிகேட் பண்ணுற மாதிரியான சில ஃபீச்சர்ஸ் வந்து பண்ண முடியும். இந்த வாட்ச் வந்து ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டியில் இயங்குது. ஸோ வாட்சில் வந்து சில ப்ரீசெட் கிளாக் ஃபேஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது பிடிக்கலைன்னா 300க்கும் அதிகமான கிளாக் ஃபேஸஸ் வந்து நமக்கு வந்து க்ளவுட் மூலமாக, அதாவது இந்த ஆப் மூலமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பலவிதமான கேட்டகரியில் நமக்கு வந்து இந்த கிளாக் ஃபேஸஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சுக்கு பார்த்திங்கன்னா IP68க்கான ரேட்டிங் கொடுக்குறாங்க. அதனால் தண்ணி பட்டாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. மழை காலங்களை வெளியே கொண்டு போனாலும் எந்த விதமான ப்ராப்ளம் ஆகாது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து ஒரு 600 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதன் மூலமாக நமக்கு வந்து 30 நாள் வரையும் ஸ்டாண்ட் பை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோட யூசேஜில் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 10 நாள் வரையும் சிங்கிள் சார்ஜில் பேட்டரி லைஃப் ஒர்க் ஆச்சு. ஸோ டீசெண்டான பேட்டரி லைஃப் இதுலேருந்து எதிர்பார்க்கலாம். மேலும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள கேமராவை இந்த வாட்ச் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்க வைக்கிற ஃபீச்சர்ஸ் இருக்குது சொல்கிறாங்க. ஆனால் சில நேரங்களில் அது ஒர்க் ஆகுது, சில நேரங்களில் ஒர்க் ஆகலை. அது ஆப் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தால் மட்டும் சில நேரம் ஓப்பன் ஆகுது. மற்றபடியாக ரைஸ் டு வேக் ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்துட்டிங்கன்னா தெரியும், அதுவும் ஓரளவு கரெக்டாக இருக்குது. என்ன ஒரு செகண்ட் கழித்து ஓப்பன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. மற்றபடியாக நமக்கு இந்த வாட்ஸ்அப், அது போக மெசேஜிங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே டேரெக்டாக இதுலேருந்து பார்க்க முடியும். ஸோ குயிக்காக வந்து சில கிளான்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மற்றபடி வாட்சோட வெயிட் பார்த்திங்கன்னா வெறும் 33 கிராம் தான் வருது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வியர் பண்ணது பெருசாக வந்து நோட்டீஸ் பண்ண முடியல. இப்போ வாட்சுக்குள்ளே என்ன கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல டாப் சைட்லேருந்து பாட்டம் சைடு வந்து ஸ்வைப் பண்ணி பார்க்கும்போது பல விதமான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. DND, அதாவது டூ நாட் டிஸ்டர்ப் மோடு இருக்குது. ஸோ இது எனேபிள் பண்ணலாம், பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து டோல் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து மேனுவல் பிரைட்னஸ் தான், ஆட்டோ பிரைட்னஸ் கிடையாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோ பவர் மோட் இருக்குது. பேட்டரி லோவாக இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இது போக நமக்கு கான்டாக்ட் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இது ஆப் மூலமாக கான்டாக்ட் சிங்க் பண்ணிச்சிக்கலாம். ஸோ இதை பற்றி பேசுகிறேன். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து டார்ச், வழக்கமாக நமக்கு இந்த எல்லா வாட்ச்லையும் பார்க்குற மாதிரி தான் ஸ்க்ரீனை வந்து பிரைட்டாக காட்டும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக நமக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா டிஸ்பிளே செட்டிங்ஸ். அதுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பிரைட்னஸ், அதை பற்றி ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துட்டோம். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ஸ்லீப்பிங் டைம், அதாவது எவ்வளோ டைமில் வந்து ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகணும் அப்படிங்கிற டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைக்கு கண்டுபிடித்தாப்ப டைம் செட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த வாட்ச் ஃபேஸஸ், இதை பற்றி ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மெனு ஸ்டைல், அதாவது எந்த மாதிரியான ஸ்டைலில் வந்து உங்களுக்கு மெனு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக வந்து பலவிதமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டுது. ஸோ உங்களுக்கு தேவையானபடி மெனுஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ டைல் மாதிரியான மெனு வந்து சூஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு காட்டும். இது போக இந்த ஹனிகோம் மாதிரியான மெனுஸ், அது போக நமக்கு வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரியான மெனுஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு வந்து சைடில் இருக்கிற அந்த க்ரௌன் மூலமாக ரொட்டேட் பண்ணும்போது இந்த மெனுஸ் வந்து நேவிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து மெனுஸ் வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வைப்ரேட் அண்ட் ரிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த வைப்ரேட் வந்து எவ்வளோ இருக்கணும், அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கணுமா மியூட்டாக இருக்கணுமா அப்படிங்கிறத மாற்றிக்கலாம். அது போக நமக்கு வந்து லோ பவர் மோட் இருக்குது. அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபோன் மெனு, அதாவது நமக்கு வந்து இந்த ஃபோன் கால்ஸ் ப்ளூடூத் மூலமாக கால் பண்ணுறது எனேபிள் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். அது போக நமக்கு இந்த மீடியா ஆட்டோ, அதாவது
இந்த மியூசிக் பிளேயர் கண்ட்ரோல் மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிஸ்டம், அதாவது நமக்கு வந்து வாட்ச் ஆஃப் பண்ணுறது, ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ அடுத்தபடியாக பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஒர்க் அவுட் எவ்வளோ பண்ணியிருக்கோம், எவ்வளோ கேலரி பர்ன் பண்ணிக்கிறோம் பார்க்கலாம். அது போக நமக்கு வந்து மெயின் மெனுவில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்லீப் இருக்குது. இது போக நமக்கு ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ஹார்ட் ரேட் சென்சர். ஸோ இது வந்து வழக்கமாக எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லையும் பார்க்கும். அதே மாதிரியாக இதுலேயும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோக்கு நம்மளோட ஹார்ட் ரேட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இது மூலமாக மெஷர் பண்ணிக்கலாம். இது போக நமக்கு அப்படியே பாட்டம் சைட் பஸ் ஸ்வைப் பண்ணிங்கன்னா நம்மளோட ஹார்ட் ரேட் வந்து எந்த மாதிரியான ஜோனில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும். அடுத்தபடியாக பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த ஃபோன் மெனு இருக்குது. ஸோ இந்த ஃபோன் மெனு பார்த்திங்கன்னா ப்ளூடூத் மூலமாக பேர் பண்ணிக்கும் போது நீங்கள் வந்து கால்ஸ் பேசலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் கால்ஸ், அதுபோல் டயல் நம்பர்ஸ், அதுபோல் கான்டாக்ட்ஸ் மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் மெயின் மெனுவில் தெரியும். ஸோ இப்போ வந்து ஒரு கால் வந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு இதே மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ இந்த கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து சவுண்ட் ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஆனால் பேட் லைஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் எனேபிள் பண்ணிங்கன்னா 3 நாள் வரைக்கும் தான் உங்களுக்கு பேட் லைஃப் வந்து ஓடுது. பேசுகிறது கேட்குதா? ஸோ இதே மாதிரி தான் அந்த கால்ஸ் பேசும்போது நமக்கு வந்து வாய்ஸ் வந்து கேட்குது. ஸோ ஒரு வாய்ஸ் ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ளூடூத் காலிங் வச்சு அதே வாட்ச்லேயே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா பேட் லைஃப் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் போகும். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடியாக அடிக்கடி வந்து கால் பேசுகிறதுக்கு வாட்சை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அடுத்தபடியாக இந்த வாட்சில் வந்து ஒர்க் அவுட் மோட்ஸை பற்றி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 150க்கும் அதிகமான ஒர்க் அவுட் மோட்ஸ் இதை கொடுக்கறத சொல்கிறாங்க. ஸோ பலவிதமான ஒர்க் அவுட் மோட்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரியாக ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் மோடை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஸ்டெப்ஸ் எவ்வளோ நடத்திக்க, கேலரிஸ் எவ்வளோ பேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் அதில் வந்து வந்துடுது. ஹார்ட் ரேட் ஜோனும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக நமக்கு வந்து SpO2 சென்சர் இருக்குது. அது மூலமாக பிளட்டில் உள்ள ஆக்சிஜன் லெவல் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதன் மூலமாக இதுலேயுமே அந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போக நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங் இருக்குது. அதாவது நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கலாம். இதுலேயுமே பாட்டம் சைடு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்ததுன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக காட்டுது. ஸோ இதே மாதிரியாக வந்து இதில் வந்து ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங்கும் இருக்குது. அடுத்தபடியாக வெதர் பார்க்குற ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறாங்க. இதில் வந்து நம்மளோட கரண்ட் சிட்டியோட வெதர் எவ்வளோ இருக்குது, அதுக்கு போக நமக்கு வந்து ஃபோர்காஸ்ட் எல்லாமே வந்து காட்டுது. ஸோ இது எல்லாமே வந்து ஆப்போட சிங்க் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் இந்த இடத்துல காட்டும். இதுபோல் கேமரா கண்ட்ரோல்ஸ் பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம், அந்த மெனுவும் இருக்குது. மற்றபடியாக மியூசிக் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த ட்ராக்கை பார்த்து மூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். இது போக நாங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எவ்வளோ நிமிஷம் மெடிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து இந்த ப்ரீத்திங்கை வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு வந்து மெடிடேஷன் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க, உங்களோட மெடிடேஷன் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து மெடிடேஷன் முடிஞ்ச உடனே காட்டுது. அடுத்தபடியாக வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. இதுக்குன்னு டெடிகேட்டட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் எதுவுமே கிடையாது. அதுக்கு பதிலாக நமக்கு இந்த ஃபோனில் உள்ள வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை வந்து வேக் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக இதில் டைமர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கேற்றப்பட நீங்கள் டைம் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா டைம் வந்து ரிவர்ஸில் ஓடுற மாதிரியாக வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இது போக பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த அலாரம் கிளாக், அதாவது அலாரம் எந்த டைமில் வைக்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கேற்ற வைப்ரேட் ஆகி உங்களுக்கு வந்து எழுப்பிவிடும். இது போக நமக்கு வந்து லேடிஸ்க்கான இந்த மென்சுரல் சைக்கிள் ட்ராக்கிங் ஆப்ஷனும் இருக்குது. ஆப் வந்து சிங்க் பண்ணிட்டீங்கன்னா மென்சுரல் சைக்கிளும் ட்ராக் பண்ணலாம். இதுமாதிரி பல விதமான ஆப்ஷன்ஸோட இந்த வாட்ச் வந்து வருது. மற்றபடியாக ஓல்டு கிளாக் மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்குது. இது போக நமக்கு வந்து இந்த ஃபோனை வந்து ரிங் பண்ணுறதுக்காக ஃபைண்ட் மை ஃபோன் ஆப்ஷன்ஸ், கேல்குலேட்டர், மேலும் வந்து பல விதமான ஆப்ஷன்ஸும் இதில் கொடுக்குறாங்க. குட்டி குட்டி கேம்ஸும் கொடுக்குறாங்க. இதே மாதிரியாக பல விதமான ஆப்ஷன்ஸோட இந்த கோபோல்ட்டோட ட்ரிஃப்ட் 2 அப்படிங்கிற வாட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 1699 அப்படிங்கிற விலையில் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் கிடைக்குது. இதோட லிங்க்ஸ் வந்து இந்த வீடியோவோட டேக் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த வாட்ச் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட்டில் என்ன கொடுக்க முடியுமோ அது ஓரளவு இந்த வாட்சில் கொடுத்துருக்காங்க. அக்யூரசி ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இந்த ஹார்ட் லைட்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. மற்றபடியாக ஓரளவு சில ஃபீச்சர்ஸோட வந்து இந்த வாட்ச் வருது. ஸோ நீங்கள் இந்த வாட்சை பற்றி நினைக்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோஸ் வரை நன்றி, வணக்கம்.